எங்கள் அம்மா செய்கிற சாம்பார் சட்டுன்னு செஞ்சுருவாங்க, 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். 1/4 டம்ளர் துவரம்பருப்பை கழுவிக்கிறோம். கூடவே 1 டம்ளர் தண்ணியும் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுக்கிறேன். பருப்பு வேகிற டைமில் நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்குவேன். பருப்பு வெந்துருச்சு. இப்போ நான் 2 தக்காளி கட் பண்ணதை சேர்த்திக்கிறேன். 2 பச்சை மிளகா, 1 கப்பு சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். கூடவே 1 கொத்து கருகாப்பில். நான் 1 முருங்கைக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். நீங்கள் எந்த காய் வேணாலும் சேர்த்திக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகு பொடி சேர்த்திக்கிறேன். நாங்கள் கடையில் சாம்பார் மிளகு பொடி வாங்க மாட்டோம், எங்கள் அத்தை செஞ்சு கொடுத்த சாம்பார் மிளகு பொடி. 1 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கிறேன். வெந்ததுக்கப்புறம் 1 கை தேங்காய் பூ, 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட்டை, 1 நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி அதோடு சேர்த்திக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்திக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 1 கொதி வரவிட்டால் முடிஞ்சிருச்சுங்க, சாம்பார் ரெடி. இந்த சாம்பார் இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்குங்க.